கமல்ஹாசன் அடித்த அடியில் தமிழக பாஜக வந்து சுருண்டு போய் இருக்கு. வெளிகளெல்லாம் பிதுங்கி போய் கிடக்கு. அப்படி மரண நடி கொடுத்துருக்குறாங்க. மக்கள் நீதி மைய தொண்டர்களும் தலைவர்களும் பிரமுகர்களும் போதாக்குறைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியில் விட்டு கொடுப்பாங்களா? வச்சு நங்கு 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 நங்குன்னு குத்தி நாக்கு தள்ள வச்சுட்டாங்க. ஏன் சும்மா இருக்க வேண்டியதானே? அப்படின்னா பாராளுமன்றத்தில் வந்து அவர் தமிழர்களுக்கு ஆதரவாக, தமிழுக்கு ஆதரவாக, மொழிக்கு ஆதரவாக பேசினார், உரிமையை கேட்டார். இதில் என்ன தப்பு வந்தது? நிர்மலா சீதாராமனுக்கும் இங்கே உள்ள வானதி சீனிவாசனுக்கும் எங்களோட உரிமையை கேட்குறது தப்பா அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த அறிவிப்பின்படி பார்த்தா இந்த ஐஎம்எம்னு ஒரு முக்கியமான அமைப்பு இருக்குது. அந்த ஐஎம்எம் அந்த முக்கியமான அமைப்பில் ஓபிசி எஸ்சி எஸ்சிடிக்கு நோ சீட்டு கம்ப்ளீட்டாக இல்லை, எல்லாமே ஜென்ரலுக்கு வந்துருச்சு. அது எந்தெந்த மாநிலங்கிறத நான் சொல்கிறேன். அகமதாபாத், பெங்களூரு, கல்கத்தா, கோழிக்கோடு, இந்தூர், லக்னோ, ஷில்லாங் இந்த மாநிலத்துல எல்லாம் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே முற்போக்கு சாதிக்கு தான். அப்போ இந்த பிற்போக்கு சாதி என்ன? அவங்க இந்தியர்கள் இல்லையா? அவர்கள் இந்திய குடிமக்களே, அவங்களாம் வருமான வரி கட்டலையா? வரி கட்டலையா? இப்படி ஒரு கேள்வி. ஆக இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்கிறது தான் அந்த பிஜேபி. அது வந்தால் நாட்டுக்கு கேடு, அவக்கேடு. இன்னும் நம்ம மக்கள், இந்திய மக்களில் பாதி பேர் விரட்டப்படுவார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் வேறு மதத்தை சார்ந்தவர்கள், ஒரு ஆபத்து இருக்குது. இதையெல்லாம் கண்டித்து தான் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் குரல் கொடுத்தார் பார்லிமெண்ட்டில். அதுக்கு இந்த அளவு எனக்கு அவர் பேசுனது புரியலை அப்படின்னு உங்களுக்கு எதுதாம்மா புரியுது? சட்டசபையிலே ஒழுங்காக பேச தெரியல உங்களுக்கு, நீங்கள் எங்கே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இருக்குது. சரி, வாயை கொடுத்தா வாயை புண்ணாக தான் ஆகும். அதுக்கு என்ன நம்ம சொல்ல முடியுமா? மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க, வெறிகுண்டு இருக்காங்க. பிஜேபிக்கு எதிராக அந்த அளவுக்கு ஆவேசத்தில் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு உரிய பங்குகள் வரலை, ஒதுக்கப்பட்ட நிதி வந்து சேரலை. இதனால் தமிழகம் பாதிக்கப்படுது. தமிழகம் பாதிக்கப்படுதுன்னா நம்ம தான் பாதிக்கப்படுறோம், தமிழக மக்கள் தான் பாதிக்கப்படுறோம். அதில் இந்த பிஜேபிக்காரனும் இருக்கான், மற்ற கட்சிக்காரனும் இருக்கான், அதிமுகக்காரனும் இருக்கான், தவகக்காரனும் இருக்கிறான், எல்லோரும் இருக்கான். மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு இழப்புங்கும்போது இவங்கெல்லாம் உள்ளடக்கம் தானே. இப்போ அதனால் இந்த வீர உரை இருக்க, இந்த கர்ஜனை, கமல்ஹாசனுடைய கர்ஜனை, அதை பற்றி நம்ம மிகப்பெரிய முக்கியமான நடிகர் ராஜ்கிரண் அவர் சொல்லியிருக்காரு. கமல்ஹாசனுடைய நடிப்பை பார்த்து வியந்திருக்கேன், அவருடைய ஆற்றலை பார்த்து வியந்திருக்கேன். அவருடைய தமிழ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் அந்த சிங்கத்தின் கர்ஜனையை கேட்க கேட்க அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். அப்போ எந்த அளவுக்கு கமலுடைய பேச்சு இருந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆதரவாளர்கள், அதாவது மக்கள் நீதி மையம், திராவிட முன்னேற்ற கழகம், பொதுவானவர்கள், இவர்களெல்லாம் கமல்ஹாசனை ஆதரிக்கிறாங்க. மதவெறியர்கள், காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள், எதிரியாகவே நினைக்கிறவங்க, இவங்க தான் கமல்ஹாசனை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பனையூர் ராஜா இருக்கார், பனையூர் பண்ணையார், அவரை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. நேற்றே ஊடகங்களில் போட்டு வாரி எடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த ஏரியா மக்கள்லாம் வெகுண்டு எழுந்துட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, எங்களுடைய சுதந்திரம் தடைபடுது, நாங்கள் கோடிகளை கொட்டி இங்கே வீடு வாங்கி இருக்கிறதே சுதந்திரமாக இருக்கிறதுக்கு தான். இங்கே வந்து கூட்டம் கூட்டி எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லாமல், நடக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் சத்தளிக்கிறோம். வேணவங்க கட்சியை வேறு எங்கேயாவது வச்சுக்கிட்டு ஒரு இது பண்ணி இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு அவங்க கொதிச்சு போயிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பனையூர் பண்ணையார் இருக்கார்ல, அந்த அவருடைய கேட்டு மாபெரும் அந்த கேட்டிருக்க ஆள், பயங்கரமான உயரமான கேட்டிருக்க, அந்த கேட்டை திறந்து ஆட்களை உள்ளே விட்டு அங்கேயே இது பண்ணிக்கோங்க. இப்போ அவர் வந்து மொத்தம் 4 தொகுதியில் நீங்கள் நிற்கலாம் அப்படின்னு ஜோதிடர் வந்து குறிப்பு கொடுத்துருக்காராம். அதாவது வி அப்படிங்கிற தொடங்குகிற தொகுதியில் நின்னீங்கன்னா நீங்கள் நிச்சயம் ஜெயிக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காராம். அந்த வீன்னு தொடங்குகிற தொகுதியில் விருகம்பாக்கம், அதுதான் விஜயினுடைய சொந்த தொகுதி. அதாவது அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த தொகுதி. வசதி வந்தவொன்னே அவர் வெளியே போயிட்டார், பனையூர் பக்கம் போயிட்டார்.
முதல்ல அடையாறில் இருந்தார். அப்புறம் பனையூர் பக்கம் போனால் நிறைய பங்களாக்கள் வாங்கிட்டார். இன்றைக்கி அவருடைய பேரில் உள்ள பங்களாக்களே பல கோடி வரும். அதெல்லாம் இந்த சாதாரண அந்த அவருடைய ஆதரவாளர்களுக்கு தெரியாது. இன்றைக்கி விஜயின் வந்து யாருடைய சொல்லுக்கா ஜான் ஆரோக்கியராஜ், அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் நம்ம புஷி ஆனந்த், இந்த 3 பேருக்கு தான் கட்டுப்படுறாராம். அவங்க சொல்கிறத தான் கேட்குறாங்கன்னு சொல்லி தாவக்க தொண்டர் ஒருத்தர் இன்றைக்கி புலம்புறாரு. என்ன பண்ணுறது, நீங்கள் பார்ப்போம் வரும் தேர்தலில் சந்திக்கத்தானே போகிறீங்க அப்படின்னு. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அப்போ ஆமாம் அதிமுககாரன் கொதிச்சு போய் நிற்கிறான். ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முஸ்திய முதிக்கிட்டு எடப்பாடியாரும் செல்லூர் ராஜு நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு இவங்க வரணும். சரி, அதுக்கடுத்து நம்ம சினிமா செய்திகள் கொஞ்சம் பார்ப்போம். கருப்பு படம் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கருப்பு படம் நிறைவடைஞ்சிருச்சு. அது வெளிவருவதற்கு கொஞ்சம் தாமதமாச்சு. அதுக்கு காரணம் இந்த டைரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் கொஞ்சம் லேசாக ஒரு முரண்பாடு இருந்திருக்கு. இதனால் இந்த எல்லாம் எதில் வரும், தொகையில் இந்த தயாரிப்பு செலவில் தான் பிரச்சனை வரும். அதில் ஏற்பட்ட சில குழப்பங்கள் இது பண்ணால் இப்போ அந்த படம் வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சான். அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. நம்ம சூர்யா சாருடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய வேட்டை அப்படின்னு அந்த படத்தை பற்றி எல்லோரும் சொல்கிறாங்க. எப்போ வரும்னு நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து எல்ஐகே பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கிற படம். எஸ் சூர்யா, யோகி பாபு, சீமான், கீர்த்தி ஷெட்டி இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம். 7 ஸ்க்ரீனும் நம்ம நயன்தாராவுடைய கணவர் விக்னேஷ் சிவனும் கூட்டு தயாரிப்பில் இந்த படம் தயாரிக்கப்பட்டது. 2025 செப்டம்பர் 18, அக்டோபர் 17, டிசம்பர் 18 வெளிவரும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டால் ஆனால் அந்த தேதியில் வெளிவரலை. காரணம் பிரச்சனைகள். லவ்வர் ஸ்டேலாவது பிப்ரவரி லவ்வர் ஸ்டேலாவது வருமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. இப்போ முதல் காப்பி அடிப்படையில் தான் விக்னேஷ் சிவன் இது பண்ணியிருக்காரு. இப்போ பணப்பட்டுவாடாவில் ஒரு சிக்கல் ஏற்பட்டுருக்கு. அதை யார் சரி பண்ணுறது, யார் கொடுக்கறது அப்படிங்கிறதுல 2 தரப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 தரப்பும் பேசி எப்போ ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு தெரியலை. ஆகையினால இந்த எல்ஐக்கே இப்போ இந்த மாதமும் வெளிவராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது எப்படி நடக்கும், என்னமோ நடக்குங்கிறத நாளைக்கு தான் பார்க்கணும். நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.